பாக்கியலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தி கதாபாத்திரத்தில் நடித்த தாத்தா எஸ்டிபி ரோசரி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று நடிச்சாரு. அந்த பேட்டியில் இன்னும் ஒரு சில தினங்களில் பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பார்த்த பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியை போயிட்டாங்க. இந்த நிலையில் நம்ம தந்த வட்டாரங்களிலிருந்து இந்த சீரியல் முடிய போதா இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வருமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் பிரபல தொலைக்காட்சி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரன்னரப்பாக வந்த ஒரு சிங்கருக்கு இப்போ திருமணம் நடந்திருக்கு. அவங்களுக்கு யார் கூட திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் சீரியல் தானே பாக்கியலட்சுமி. இந்த சீரியல் அதிகம் இல்லத்தரசிகளால் விரும்பி பார்க்கப்படும் ஒரு சீரியலாக இருந்து வருகிறது. பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது ராமமூர்த்தி தாத்தா தான். இப்போ இந்த சீரியலோட ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா தாத்தா இறக்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்களுக்கும் தாத்தா இறந்து போனால் சீரியல் நல்லா இருக்காதே அப்படின்ட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதாவது ராமமூர்த்தி தாத்தா இறக்குறது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ட்டு ரசிகர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியானதை நம்ம எல்லாரும் பார்த்துருந்தோம். இந்த நிலையில் நம்ம தந்த வட்டாரங்களிலிருந்து இப்போ இந்த சீரியல் முடிய போதா இல்லையா அப்படின்னு அவங்களே அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது பாக்கியலட்சுமி சீரியல் தற்சமயம் முடியாது, அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் இந்த சீரியல் முடிப்போம் அப்படின்னு. ஒருவேளை இந்த சீரியலோட டிஆர்பி டவுன் ஆனால் சீரியல் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தற்சமயம் இந்த சீரியல் முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு நம்ம தந்த வட்டாரங்கள் செய்தி வெளியே இருக்குது. சீரியல் டீமே இந்த சீரியல் இப்போதைக்கு முடியாது, சீரியலோட டிஆர்பியை ஏற்றுறதுக்காக தான் இப்போ ராமமூர்த்தி தாத்தா இறக்க மாதிரி கதையை அமைச்சிருக்காங்க அப்படின்னும், இனிமேல் சீரியலில் ராமமூர்த்தி தாத்தா இருக்க மாட்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் ராமமூர்த்தி தாத்தா இருந்த மாதிரி கதையை கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான பாண்டிஸ்டர் சீரியலில் பாண்டியோட அம்மா இறந்த மாதிரி கதையை கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு 1 வருஷம் அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ பாக்கியம் சீரியல் இன்னும் 1 வருஷம் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம தந்த வட்டாரங்கள் செய்தி வெளியாக உள்ளது. நீங்கள் பாக்கியம் சீரியலில் பார்ப்பீங்களா? சீரியலில் தாத்தாவுடைய இறுதி சடங்குலாம் இனிமேல் டெலிகாஸ்ட் ஆகும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு மனசு கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும். நீங்கள் இந்த சீரியல் இப்போ முடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல டெலிகாஸ்டாக நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே உங்களுடைய கருத்துக்களை என் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான சூப்பர் சிங்கர் சீசன் 9ல் கலந்துக்கிட்டு டைட்டிலை வின் பண்ணவங்க தான் பிரியா ஜெயசரம். இவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மூலம் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். பலருடைய பிரபலமான சிங்கராகவும் இருக்கவங்க பிரியா ஜெயசன் தான். இவங்களுடைய பாடலை நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க. இந்த நிலையில் பிரியா ஜெயசன் சார்லி ஜாய் என்பவரை காதலித்து வந்த நிலையில் பெற்றோரின் சம்மதத்துடன் இவங்களுக்கு இப்போ திருமணம் நடந்திருக்கு. இவங்களுடைய திருமணம் கேரளாவில் கிறிஸ்துவ முறைப்படி நடந்திருக்கு. இவங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் சூப்பர் சிங்கர் பிரபலங்களும் சின்ன திரைப்பிரபலங்களும் பலரும் கலந்துக்கிட்டு பிரியா ஜெயசன் சார்லி ஜாயை வாழ்த்தியிருக்காங்க. எங்களுடைய சேனல் சார்பாக இவங்க 2 பேருக்கும் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.